ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th சாப்டர் 1ல் இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் a ஈக்குவல்ஸ் 1,3,5 அண்ட் b ஈக்குவல்ஸ் 2,3, தென் ஃபைண்ட் a cross b and b cross a and is a cross b equals b cross a, if not y. And third thing என்னன்னா, show that n of a cross b equals n of b cross a equals n of a cross n of b. ஓகேவா? ஸோ இந்த செட்டில் இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 செட்டு கொடுத்துருக்காங்க, ஏபின்னு. ஓகேவா? ஸோ இந்த 2 செட் கொடுத்துட்டு நம்மளை a cross பியும் b cross ஏயும் ஃபைன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர் ஈக்குவலா இல்லைன்னா ஏன் ஈக்குவல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன திங் கொடுத்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. n of a cross b, n of b cross a, அப்புறம் n of a மல்டிப்ளைட் பை n of b, இது 3 ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று என்ன பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக எழுத போகிறோம்னா என்னென்ன செட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு செட் என்ன? 1,3,5. ஸோ ஏன்னு ஒரு செட். செகண்டாக ஒரு செட் இருக்குது, அது என்னது? 2,3ன்னு ஒரு செட். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். என்னது? a cross b அண்ட் b cross ஏவை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு a cross b. இங்கே ஃபஸ்ட்டு என்ன செட் இருக்குது? ஏன்ற செட். ஸோ அப்போது ஏன்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை தான் b கூட ஒன்றுனா பேர் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 1. ஸோ 1 பியில் உள்ள 2 எலமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணோம். ஸோ யார் 2 இருக்காங்க, அப்புறம் யார் இருக்கா? 3 இருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஏயோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை பி கூட பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏயோட செகண்ட் எலமெண்ட் யார்? 3. ஸோ 3யை பியோட 2 எலமெண்ட் கூட எழுதணும். ஸோ 2 அண்ட் 3,3. ஓகேவா? அதே மாதிரி 5வை பியோட 2 எலமெண்ட் கூட எழுதணும். 5,2 அண்ட் 5,3. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது முடிஞ்சு. அடுத்து யார் எழுதணும்? b cross a. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா? b தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? பியோட எலமெண்ட்ஸை தான் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ பியோட ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? 2. ஸோ 2, ஏல யார் இருக்கா? 1, 3, 5ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2,1, 2,3 அண்ட் 2,5 முடிஞ்சா? பியில் அடுத்த எலமெண்ட் யார்? 3. ஸோ இப்போ 3யை ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். ஏல யார் இருக்கா? 1, 3, 5. ஸோ 3,1, 3,5 அண்ட் 3,3. ஸோ 1, 3, 5 3 பேர் கூடயும் பேர் பண்ணியாச்சு. ஃபைனா? ஃபைன். ஸோ இப்போது a cross பியும் b cross ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். So second thing is a cross b equals b cross a. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஏன்னு பார்க்கலாமா? நோ. a cross b is not equals to b cross a because இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே யார் இருக்கா? 1,2. இங்கே யார் இருக்கா? 2,1. ஸோ 1,2 is not equals to 2,1. சரி, செகண்ட் எலமெண்ட் பார்த்தா இங்கே 2,3 இருக்குது, இங்கே 3,2 இருக்குது. ஸோ 2,3 is not equals to 3,2. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணால் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ தேர்ட் போகலாமா? ஸோ தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போது a cross bயோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? n of a cross bனா a cross bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. நமக்கு ஆல்ரெடி a cross b தெரியும், அதை டேரெக்டாக எண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6. n of a cross b எவ்வளோ இருக்குது? 6. ஸோ n of b cross a.
போய் கவுண்ட் பண்ணலாமா? பி கிராஸ் ஏல 1 2 3 4 5 6 இவங்களும் 6 தான் இருக்காங்க. அப்போது என் ஆஃப் ஏ யார்? ஸோ செட் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்காங்க? 1 2 3 எலமெண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் ஏ வந்து 3 அண்ட் என் ஆஃப் பி, பீன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாங்க? பியில் வந்து 1 2 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என் ஆஃப் ஏ மல்டிப்ளைட் பை என் ஆஃப் பி. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ? 3. என் ஆஃப் பி எவ்வளோ? 2. ஸோ 3 2s are 6. சி இங்கே பாருங்கள், என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் 6 தான், என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 தான், என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் ஏ மல்டிப்ளைட் பை என் ஆஃப் பி அவங்களே எவ்வளோ? 6 தான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஸோ இது மூணையும் வச்சு என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல்ஸ் என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல்ஸ் ஸோ என் ஆஃப் ஏ cross n of b. ஓகேவா? this again equals 6. ஸோ இது வந்து டேரெக்டாக இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ n of a cross b equals n of b cross a equals n of a multiplied by n of b. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணிடலாம்னா hence proved-ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த சம் அவ்வளோதான். பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.